சர்ச்சில் இருக்க பாஸ்டர்ஸ் பாத்திரங்களை எல்லாம் திட்டுறது, கிண்டல் பண்ணுறது, பைபிளில் இருக்க இடக்கான கேள்விகள் எல்லாம் கேட்குறது, அதுக்கெல்லாம் பதில் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் அந்த பிஃபோர் கிரைஸ்ட் ஆனா டொமினி BC ADன்னு ஆரம்பிச்சதில்ல, அதை நான் எதெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோன்னா அதுலேயே என்னோட தாட்ஸ் இன்னராக கேட்க ஆரம்பிச்சிது பதில்கள். வரலாற்றில் சாக்ரட்டிஸ் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாரு, அலெக்சாண்டர் தி கிரேட் இருந்திருக்கிறாரு, புத்தா இருந்திருக்கிறாரு, எல்லா துறைகள்லையும் உலகம் முழுக்க எத்தனையோ ஞானிகள், அறிவாளிகள், பேரரசர்கள், மாவீரர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சு பிரிக்காத சரித்திரம் ஏன் இந்த ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு மனுஷன் பிறந்தப்போ ஏன் பிரிஞ்சுது? அப்போ அவங்களோட முக்கியமான ரோல் ஏதோ ப்ளே பண்ணியிருக்காரோ இந்த மனுஷனை பிறந்ததை வச்சு, ஏன் அவருக்கு முன்னாடி அவருக்கு பின்னாடி? அப்போ அவருக்கு முன்னாடி நடக்காத ஒன்று அவர் பிறந்ததுக்கு அப்புறம் நடந்ததுன்னு யோசிக்க ஆரம்பிச்சு அப்படியே பயணப்பட்டு விடை கிடைக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நான் முழுமையாக நம்புறவனா இருக்கேன். கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர், அவரே உயிர்த்தெழுந்தவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஆமீன். எல் ஷடாய் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.